மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சாரதா இருந்துட்டு விஜய் கிட்ட இங்க பாருங்க தம்பி, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா நான் காவேரியை உங்க கூட அனுப்பவே மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, காவேரி இல்லாம இந்த வீட்டை விட்டுக்கறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாருங்க தம்பி, நாங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒட்டுமொத்தமா எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டு தான் நீங்க போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா காவேரி இல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, நீங்க யாரோ நான் யாரோ, உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கண்டிப்பா வரும், அதுல கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நைட்டு தான் நல்லா பேசினா இப்போ இப்படி பல்ட்டி அடிக்கிறாளே, இவ அவங்க அம்மா இருக்காங்கன்னு தான் நடிச்சு பேசுறா, ஆனா இவளை நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போகாம விடவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே விஜய் இருந்துட்டு நினைச்சுக்கிறாரு. இங்க பாரு காவேரி, நீயும் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை இங்க இருந்து கூட்டு போகாம விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு விஜயை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, திரும்பவும் எதுக்காக நீங்க இங்கவே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய்க்கு டவுட் வந்துருது, என்ன ஒரு மார்க்கமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, சாரதா இருந்துட்டு அதான் காவேரியே சொல்லிட்டால, விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, அவளுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையே நான் எதுக்கு அமைச்சு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லுவோம். விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, இங்க என்னதான் பண்ணாலும் தலைகீழ நீண்டாலும் நான் காவேரி இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பாருங்க தம்பி, திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க நடக்கிற போற விஷயத்த மட்டும் பாருங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க காவேரி கர்ப்பமா இருக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சாரதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன காவேரி பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கவும், காவேரி இருந்துட்டு விஜய் இருந்துட்டு மறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ஆமாமா நான் கர்ப்பமா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரதாக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன காவேரி சொல்ற, நீ கர்ப்பமா இருக்கியா, இது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கங்கா இருந்துட்டு என்ன காவேரி நீ கர்ப்பமா இருக்கியா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா உனக்கு முன்னாடியே நான் கர்ப்பமாயிட்டேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கங்காக்கு இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி சொல்ற நீ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் கூட காவேரியை அனுப்ப முடியாதே நினைச்சு நம்ம சாரதா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் காவேரியை கூட்டிட்டு போகாம இங்க இருந்து போகவே மாட்டேன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, கண்டிப்பா நான் காவேரியை சந்தோஷமா பார்த்துப்பேன், உங்களை விட நான் சந்தோஷமா பார்த்துப்பேன், காவேரியை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சாரதாக்கு மனசு இறங்கிடுது. இங்க பாருங்க தம்பி, உங்க வீட்டுல இருந்து இப்படி பேசிட்டு போனாங்க, அதனாலதான் நான் காவேரியை உங்க கூட அனுப்ப மாட்டேன்றேன், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காவேரி அங்க வர்றது பிடிக்கல. சாரதா விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்காதீங்க, கண்டிப்பா நானு காவேரியை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன், அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரதாவும் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம காவேரியையும் விஜயும் சேர்த்து வச்சிடறாங்க. இதுக்கு மேல என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.